வாசமாயிருக்கிறதான இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி. இந்த மாலை பொழுதிலே வந்திருக்கிற பிள்ளைகளோடு தேவனுடைய வார்த்தைகளை படிக்கவும், அதை ஆராய்ந்து பார்க்கவும், எங்களுடைய மனதிலும் இருதயத்திலும் நாங்கள் பரிசுத்தமாய் வாழவும், இன்னும் அதிகமாய் அபிவிருத்தி செய்து எங்களுடைய இருதயத்தை ரூபிக்கவும் நீர் எங்களுக்கு பாராட்டின அன்பிற்காக நன்றி. வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் தயவோடு கூட்டி சேர்த்ததற்காக அவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். பிதாவே, அவர்களோடு கூடரும் போதிக்கிற வார்த்தைகளை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். இதை ஆன்லைன் வழியாக கேட்கிற அனைத்து பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கும் வேண்டிய பலமும் ஞானமும் இரக்கமும் தந்து அவர்களையும் காத்துக் கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசுவே நாமத்திலே இதுல செல்போன் வழியாக கேட்கிற பிள்ளைகளுக்கும் முதலாவது அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் கடந்த நாளிலே நாம் பார்த்தோம். இன்று நாம் 2ஆம் வசனத்தை வாசி கேட்போம். நீதிமொழிகள் 15:2. ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ மதியினத்தை காக்கும். அப்ப இன்றைய நாம் பார்க்க போற பகுதியானது ஞானிகள் பேசக்கூடிய வார்த்தைகள். மூடர் பத்தி நாம அதிகமா பார்க்க மாட்டோம். சரி, எப்படிப்பட்ட வார்த்தைகளை ஞானிகள் பேசுவாங்க? நீதிமொழிகள் 15:4 ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். அப்போ ஞானிகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவாங்கன்னா ஆரோக்கியமான வார்த்தைகள். ஆரோக்கியம்னா சுகப்படுத்த, நம்மை பலப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். அவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 15ஆம் அதிகாரம் 7வது நீதிமொழிகள் 15:7. ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும், மூடரின் இருதயமோ அப்படி அல்ல. அப்போ ஞானிகள் எதை பேசுவாங்கன்னா அறிவான வார்த்தைகள். அறிவான வார்த்தைகள்னா உலகத்தின் அறிவு இல்ல, தேவனுடைய அறிவு. தேவனுடைய அறிவு ஒருவனை கட்டுவிக்கும், உலகத்தின் அறிவு ஒருவனை கெடுத்துவிடும். இன்னும் எப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசுவாங்கன்னா மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய வார்த்தைகள், அதாவது ஆத்தும மகிழ்ச்சி. இப்போ நீங்க படிச்சிருக்கீங்க பிலிப்பியர் 4:4, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அது ஒரு பூமிக்குரிய சந்தோஷம் என்று நாம் நினைத்து விட முடியாது. நீங்க இங்க பாத்தீங்கன்னா அவங்க சிறைச்சாலையில் இருக்காங்க, அப்போ பாடுகள் படுகிறாங்க, அவமானம் படுறாங்க. சிலர் பொறாமையினால எழும்பி போதிக்கிறாங்க, சிலர் வஞ்சகத்தினால போதிக்கிறாங்க, சிலர் விரோதத்தினால போதிக்கிறாங்க. ஆனா அவர் சந்தோஷமா இருக்கிறார். இப்போ சந்தோஷம் அப்படிங்கிறது அவரு இப்போ வெளியே சுகமா வாழல, அந்த சந்தோஷத்தை பத்தி அது சொல்லல. கர்த்தருக்குள் வரக்கூடிய பாடுகளிலும் துன்பங்களிலும் சந்தோஷம். அப்போ ஆத்துமாவிற்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால் மனுஷனுடைய தன் வாய்மொழியினால், அதாவது தேவனுடைய வார்த்தை மகிழ்ச்சி உண்டாக்கும். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. ஒரு நல்ல செய்தி உங்களுடைய நரம்புகளை நல்ல பலமாக்கும், எலும்புகளையும் அது புஷ்டியாக்கும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 30வது வசனம். நீதிமொழிகள் 15:30. சில வார்த்தை நம்மளை சோர்ந்து போக செய்தான். நீதிமொழிகள் 15:30, கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். இப்போ கண்களின் ஒளி அப்படின்னா மாம்சம் எது விரும்பும்? ஒரு பசுமையான காட்சிகள். அந்த தேவன் படைத்த படைப்புகளையும் மலர்களையும் பார்க்கிற பொழுது நமக்கு இருதயம் சந்தோஷமா இருக்கிறது மாதிரி தோணும். ஆனால் தற்காலிகமானது. இப்ப கண்களின் ஒளினா ஆவிக்குரிய பார்வை. இது நம்முடைய இருதயத்தை மகிழ்ச்சியா வச்சுக்கிறோம், குறிப்பான விரிவாக்கும். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். இப்ப நல்ல செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். ஒரு நீதிமொழியில் படிச்சுக்கீங்களா? ஒரு சண்டைக்கார மனைவி
ஒரு மனைவி புருஷனுக்கு எலும்புருக்கியால் இருக்கிறாள். எலும்புருக்கின்னா சதா ஒரு மனைவி சண்டை போட்டே இருப்பான்னா அந்த எலும்பு காஞ்சி போயிடும். எலும்பு எப்படி காஞ்சி போகும்? சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா எலும்பு எப்படி காஞ்சி போயிடும்? அவர் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா ஒரே யோசனையாவே யோசிக்கிறார். அந்த புருஷங்காரரு ஒரே யோசனையா யோசிக்கிறார். ஒரே யோசனையா யோசிக்க ரொம்ப ஹீட் ஆயிடுது. இப்ப ஹீட் ஆனா எலும்புகள்லாம் கொஞ்சம் காஞ்சி போகக்கூடிய வேலையெல்லாம் கொண்டு போகுது. அப்போ எதுவுமே எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சி தேவைப்படுது. அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு நல்ல செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும் சொல்லும் போது அது ஆவிக்குரிய எலும்புகளா இருக்கும், பூமிக்குரிய எலும்புகளை கூட இருக்கும். நல்ல நாவு, ஒரு இனிய நாவு என்ன செய்யும் பாருங்களேன். நீதிமொழிகள் 25:15, நீதிமொழிகள் 25:12 மன்னிக்கணும் 15, நீதிமொழிகள் 22:15, நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணும் இனிய நாவு எலும்பை நொறுக்கும். அது எப்படி நல்ல நாவு எப்படி எலும்பை நொறுக்கும்? நீண்ட பொறுமையினால நம்ம மனுஷங்களை சம்மதிக்க பண்ணலாம், ஆனா இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும் என்று ஒரு வார்த்தை இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு வேலை செய்யக்கூடிய காரியத்தை செய்யும் போல் தெரியுது. இப்போ ஒரு ஆத்மா நம்ம விடாய்த்து போயிருக்கிறோம், அதாவது ரொம்ப தாகமாவோ அல்லது களைத்து போயிருக்கிறோம். அந்த நேரத்துல குளிர்ந்த தண்ணீருக்கு சமமாக என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரொம்ப சோர்வா இருக்கீங்க, அப்பாட ஒரு நல்ல செய்தியை ஒருத்தன் சொன்னா அப்படின்னு சொல்லி இருந்தா ஆத்துமா குளிர்ந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் உணர்ந்து பார்த்தாதான் குளிர்ந்து போயிருக்கோம், இல்லைன்னா கஷ்டமா தான் இருக்கும். நீதிமொழிகள் 25:25, தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கும் சமானம். நீங்க ரொம்ப வெயில்ல களைப்பா வரும்போது ஒரு குளிர்ந்த தண்ணீரை குடிச்சீங்கன்னா கொஞ்சம் நலமா இருக்கும். இந்த மதுபானம் பண்றாங்க, அவங்கள ஏன் இந்த கூல் ட்ரிங்க்ஸ் கூல் வாட்டர் ஏன் ஊத்துறாங்க தெரியுமா உங்களுக்கு? மதுபானம் பண்றவங்க சாதாரண வாட்டர் ஊத்துற விட குளிர்சாதன பெட்டில இருந்து எடுத்து ஊத்துவாங்க. எதுக்காக அப்படி செய்யறாங்க? எதுக்கு இப்ப ஊறுகாய வச்சுக்கிறாங்க? அது தெரியாதுல்ல. கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க, எப்படிலாம் நம்ம உணவுக்கு எதெல்லாம் தேவையோ அது மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. ஒரு குளிர்ந்த தண்ணீர் எப்படி ஒரு சரீரத்தை அப்படின்னு ஆக்குமோ, நல்ல செய்தி கூட நம்ம என்ன செய்யணும், நல்ல ஆக்கலாம். அது நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாங்க அந்த மாதிரி மதுபானங்கள் இப்பொழுது. அப்போ ஒரு நல்ல செய்தி ஒரு விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமம். பொய்யான செய்தி சொல்லக்கூடாதுங்க. நல்ல செய்தின்னு சொல்லும் போது இப்ப பேதுரு இருக்காரு. பேதுரு சொன்ன, இயேசு கிறிஸ்து சொன்னாரு, ஆண்டவரே பேதுருவே, நான் எருசலேமுக்கு போக போறேன், அநேக பாடுகள் பட போறேன், அவங்களால துன்பப்பட போறேன், பிறகு நான் மரித்து எழுந்திருக்க போறேன்னு சொன்னார். இது நல்ல செய்தி. ஆனா பேதுருவுக்கு என்ன செய்தியா இருந்துச்சுங்க? பேதுருவுக்கு அது நல்ல செய்தியா இல்ல. துன்பப்பட போறேங்கிறது நல்ல செய்தியா இல்ல, மரிக்க போறேங்கிறது நல்ல செய்தியா இல்ல, பாடுபட போறேங்கிறது நல்ல செய்தியா இல்ல. ஆண்டவரே அது வேண்டாம் சொல்லிட்டாரு அவர். ஆனா அந்த வேண்டாம் சொன்ன காட்சி இயேசுவுக்கு சாத்தானுடைய செயலா தெரிஞ்சது. அப்போ நம்ம எதை நல்ல செய்தின்னு சொல்றோம்? நமக்கு எது பிடிக்குமோ அது நல்ல செய்தி இல்லைங்க. தேவனுடைய சித்தத்துல எது இருக்கோ அதுதான் நல்ல செய்தி. இப்படி உணர்ந்திருக்கணும். அப்ப நல்ல ஒரு செய்தி ஒருத்தருக்கு கிடைக்கும்னா, பேதுருவுக்கு இயேசு சொன்னது ஒரு அருமையான நல்ல செய்தி. அதை ஆமான்னு சந்தோஷமா அவர் எடுத்திருக்கணும். ஆனா எடுக்கல, அது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முறைப்பாடுக்கு போனபடினால அவருடைய பார்வையில கெட்ட செய்தியா தெரிஞ்சது. ஆனா இயேசுனுடைய பார்வையில நல்ல செய்தி. நம்ம எதை நல்ல செய்தின்னு சொல்ல போறோம்? நமக்கு பிரியமானதை நம்ம பேசணும்னு நினைக்க கூடாதுங்க. தேவன் தமக்கு பிரியமானதை பேசும்படி அவர் விரும்புறாரு. அதுதான் குளிர்ந்த தண்ணீருக்கு சமம். இப்போ நீதிமொழிகள் 3:7 சொல்றாரு, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு அது ஊனமாகும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, தீமையை விட்டு விலகும் போது அது நமக்கு ஆரோக்கியத்தையும் எலும்புகளுக்கு ஒரு ஊனு மாதிரி ஆவிக்குரிய வகைகளை கொடுக்கும்.
நம்முடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை தருவது எது? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20 23 ஒரு சகோதரன் வாசிக்க முடிஞ்சா வாசிங்க. நீதிமொழிகள் 4. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அப்ப நம்ம எதை படிக்கிறோம் கேட்டீங்கன்னா, ஞானிகளின் நாவு பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தைகளினால நமக்கு என்னெல்லாம் நடக்கும் என்பதான் பார்க்கிறோம். நம்முடைய சரீரம், நம்முடைய எலும்பு, நம்முடைய ஊனு, நம்முடைய இருதயம், இதெல்லாம் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்னால பலமாகும் அப்படின்றார். இப்ப கேள்வி என்னன்னா, எது நல்ல வார்த்தை, எது ஆரோக்கியமான வார்த்தை? இதை குறித்து நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய பார்வையில நல்லதா எதெல்லாம் நினைக்கிறோமோ அது நல்லது இல்லைங்க. தேவனுடைய பார்வையில எது நல்லதோ அதுதான் நல்லது அப்படின்னு நம்ம நினைக்கணும். அப்ப ஞானிகளுடைய வார்த்தை எவ்விதத்துல இன்பமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் 15:26. நீதிமொழிகள் 15:26. துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள். அப்போ சுத்தமா பேசுறது. இப்ப எது சுத்தம், எது சுத்தம் அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? முதலாவது கண்டுபிடிக்கணும். இயேசு சொன்னாரு யோவான் 6ஆம் அதிகாரம் 52 60 வரைக்கும், என்னுடைய ரத்தத்தை புசியாமலும் என்னுடைய மாம்சத்தை மன்னிக்கணும், ரத்தத்தை பானம் பண்ணாமலும் என்னுடைய மாம்சத்தை சாப்பிடாம இருந்தீங்கன்னா அது உங்களுக்குள்ள ஜீவன் இல்லாம போடும் சொன்னார். அப்ப அவங்களுக்கு அது எப்படி தோணுச்சுங்க? இது ஒரு கடினமான உபதேசம், யார் கேட்பாங்க? அப்போ இது சுத்தமான வார்த்தைன்னு இயேசு சொல்றாரு, ஆனா அவங்களுக்கு சுத்தமா தெரியல, இது கடினம் தோணுது. அப்ப நம்ம கேள்வி என்னன்னா, நமக்கு எது நல்ல வார்த்தை, எது ஆரோக்கியமான வார்த்தை அப்படின்னு நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அப்ப தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நமக்கு அது எலும்பும் புசி ஆகிறதும் ஊனு பலமாகிறதும் தெரியும். யாரோ ஒருவன் நீங்க தவறு செய்யறோம், நம்ம தவறு பண்றோம், நம்மள ஒருத்தர் கடிந்து கொள்றாரு, அது நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா? குழந்தைகளை நீங்க கடிந்து கொண்டீங்கன்னா அது நல்லதா தெரியுமா கெட்டதா தெரியுமோ? கெட்டதா தான் தெரியும், ஆனா நல்ல வார்த்தை. அப்ப அது பார்வையில கெட்டதா இருக்கு, ஆனா உண்மையில கெட்டது இல்லை. இப்ப நல் வார்த்தை, ஆரோக்கியமான வார்த்தை என்பது எதை அமைது என்றால் தேவனுடைய சித்தத்திலிருந்து வருகிற வார்த்தை, அதான் நல்ல வார்த்தை. ஆத்துமாவிற்கு இன்பமான வார்த்தையை பேசுவது நம்ம எவ்விதத்தில் பேச முடியும்? கொலோசியர் 4:6. கொலோசியர் 4:6. அவனவனுக்கு என்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. சரி, அப்போ நீங்க பேசும்போது நீங்க என்ன பேசினாலும் சரி, ஒரு வசனத்தை அடிப்படையாக வைத்து நீங்க பேசணும். ஒருவேளை எதிரில் இருக்கவங்களுக்கு புரியாம இருந்தாலும் அது வார்த்தை தாங்க. அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறியும் இருப்பதாக சொன்னார். அப்ப நம்ம ஒரு இருதயத்தை நீங்க புதுப்பிக்கணும், சுத்தமா பேசணும், எலும்பு புஷ்டியாக்கணும், எலும்புல ஊனாக்கணும்னா உப்பால் சாரமேறின வார்த்தையை பேசணும், ஆரோக்கியமான வசனத்தை பேசணுங்க. 1 தீமோத்தேயு 1:13 வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:13. முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன், அப்படி இருந்தும் 2 தீமோத்தேயு 1:13. 2 தீமோத்தேயு 1:13. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. ஆரோக்கியமான வசனம், ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு ஆரோக்கியத்தை தருகிறதா என்று நம்ம பார்க்கணும். ஒருவேளை நமக்கு வளராத பட்சத்துல அது ஆரோக்கியமா இருக்கிறதாக நமக்கு தெரியாது, ஆனா நீங்க வளர்ந்து வரும்போது இதெல்லாம் ஆரோக்கியமா தான் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்கடியில நம்ம குழந்தையா இருக்கிற நாட்கள் அது ஆரோக்கியமானா அப்படின்னா நமக்கு தெரியாது, ஏன்னா வளர்ச்சி இல்லை, அதனால தெரியாது. நீங்க வளர்ந்து வரும்போது அது நீங்க புரிஞ்சுக்கிறவங்க, இது ஒரு ஆரோக்கியமான பேச்சு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிற முடியும். அப்போ தீத்து 2:1 அவற்றை என்ன கேட்கப்பட்டது பாருங்க.
நீயோ ஆரோக்கியமான உபதேசத்திற்கேற்றவைகளை பேசு. ஆரோக்கியமான உபதேசத்துக்கேற்றவைகளை பேசு. உங்க குறிப்புல தீத்து 2:8 கூட வச்சுக்கோங்க, அதை படிக்க வேண்டாம், அதுவும் அதையே சொல்லுது. ஏன்னா நீங்க உபதேசம் பண்ணும்போது ஆரோக்கியமான வசனத்தை பேசணும். இதுலதான் நமக்கு ஜீவனும் புஷ்டியும் ஆரோக்கியமும் இருதயத்தை ரூபிப்பதும் எலும்பை ஊனுமாக அது இருக்கும். இப்போ ஒருவர் கோபமா இருக்காரு, அப்ப நம்ம எப்படிப்பட்ட வார்த்தையை பேசலாம்? அந்த மாதிரி நேரங்களில் எப்படிப்பட்ட ஒரு ஞானி எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுவாரு? நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 1, 2, 3. ஒருவர் எப்பவுமே இது என்னால் ஆகுதுன்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்போ நீங்க எப்படிப்பட்ட வார்த்தையை கொடுக்கணும் சொல்லி பாருங்க. நியாயாதிபதிகள் 8:1-3 வரைக்கும். அப்பொழுது எப்பிராயீம் மனுஷர் அவனை நோக்கி, நீ மீதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே, இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனோட பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு அவன், நீங்கள் செய்ததற்கு நான் செய்தது எம்மாத்திரம்? அபியேசியரின் திராட்சை பழத்தின் முழு அறுப்பை பார்க்கிலும் எப்பிராயீம் மீதியான அறுப்பு அதிகமல்லவா? தேவன் உங்கள் கையில் மீதியானியரின் அதிபதிகளாகிய ஓரேப்பையும் சேபையும் ஒப்பு கொடுத்தாரே, நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியது எம்மாத்திரம் என்றான். இந்த வார்த்தையை அவன் சொன்னபோது அவன் மேல் இருந்த அவர்களுடைய கோபம் ஆறிற்று. சரி, இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒருவர் செய்ததை குறித்த ஒரு மேன்மையை எண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப இன்னொருத்தர் வர்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க தேவன் 3ஆம் வசனம், தேவன் உங்கள் கையில் மீதியானின் அதிபதிகளை ஓரேப்பையும் சேவையும் ஒப்பு கொடுத்தாரே, நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியது எம்மாத்திரம் என்றான். பாருங்க, அப்ப சொல்றாரு, அவங்க செய்ததை உயர்வா பேசாம உயர்வா பேசி நான் செய்தது குறைவுன்னு ஒரு சொன்ன உடனே கோபம் என்ன ஆயிடுச்சு? ஆறி போச்சு. ஒருத்தர் செய்யறது நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு சகோதரி செய்யறதை பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இன்னொருத்தர் செய்யறாரு, அவங்கள கோபமாவே இருக்காரு. அப்ப என்ன சொல்லணும்? அவங்க செஞ்சிருக்கணும். அப்போ பரவாயில்ல, நான் செய்ததை விட நீங்க அதிகமா செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன என்ன ஆச்சு? கோபம் ஆறி போச்சு. அப்ப அதுக்கு விருப்பமா இருக்கு இல்லையா அவங்களுக்கு? அந்த மாதிரி கூட நம்ம மெதுவா கொஞ்சம் பேசணும். மெதுவானா ஒரு சாஃப்ட் ஆன்சர் கிடையாது, அந்த பதத்துல இல்ல, மக்கள் நினைக்கிறது மாதிரி இல்ல. நீதிமொழிகள் 15:1 பாருங்க. நீதிமொழிகள் 15:1. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். மெதுவான பிரதியுத்தரம், சாஃப்ட் ஆன்சர் அப்படிதான் இருக்குது. அப்போ மெதுவான பிரதியுத்தரம்னா, ஒரு வேசி பெண்ணு கூட மெதுவா பேசுவான், ஒரு தந்திரவாதி கூட மெதுவா பேசுவான், ஒரு சிநேகிதன் அடிக்கிறது வேகமா இருக்கும், சத்ரு இடுகிற முத்தம் ரொம்ப மெதுவா இருக்கும், வஞ்சனையா இருக்கும். அந்த மெதுவா, இங்க வாங்க, இந்த வர்றேன் அப்படின்னா அது மெதுவா, அது அந்த மெதுவா சாப்பிட்டுன்னா அந்த அர்த்தத்தோட இருக்கா? அந்த மாதிரி சொன்னாரு. அது ஒருத்தர் உக்கிரகத்தை மாற்றிடுமா? பாருங்க, அது அப்படி அர்த்தத்தோட இல்ல. நீதிமொழிகள் 13 படிங்க. நிதானமா பேசுறதுதான் அதோடைய அர்த்தமாக உள்ளடங்கி இருக்கும். நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம், நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். நம்ம கடந்த வாரத்துல நீதிமொழிகள் 15:1 பாடத்தை நீங்க நோட்ஸ் எடுத்தீங்கன்னா அதை போய் பாருங்க. அப்ப மெதுவான பிரதியுத்தரம்னா என்னன்னு சொல்லி அது விரிவா உங்களுக்கு அதுல இருக்கும். அப்போ நிதானமா நம்ம பேசணும். அதை உள்வாங்கிக்கிட்டு என்ன சொன்னாங்க, நாம என்ன சொல்றோம், என்ன சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பேசும்போது அது ஒரு மெதுவா அவங்களுக்கு போய் சேரும். மெதுவானா இந்த வார்த்தையில மெதுவா இல்ல, நீங்க சொல்லுகிற விதம் இருக்குல்ல, அந்த மாதிரி கொண்டு போகணும். அவங்கள்ட்ட பேசும்போது அப்படி கொடுக்கும்போது நிதானத்துல அது உள்ளங்கிடுக்கு. நிதானம், விவேகம், நீதி இதெல்லாம் சேர்த்து உள்ள வந்துடும். அது ஞானம் இதெல்லாம் சேர்த்து வந்துடும். அப்போ பிரியமா இருக்கும். அதுலதான் கோபத்தை அது மாற்றும். ஆனா சில இடங்கள்ல வாழ்ந்தவன இந்த வரல அப்படின்னா கோபம் வரும். இந்த வர்றேன் அப்படின்னா கொஞ்சம் மெதுவா இருக்கா இருக்கு. அது கூட சில இடங்களில் கோபத்தை ஆற்றும். இந்த வார்த்தையினுடைய விதம் இருக்கு இல்லைங்களா, அதை பத்தி நீ தானே சொல்றேன். இந்த வாங்கி வாங்க அப்படின்னா இந்த வரேன் தெரியலையா அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த வர்றேன் பிளீஸ் இந்த வர்றேன், இது நீங்க அதே சத்தத்துல சொன்னீங்க. சொல்ற விதம் இருக்கு இல்லைங்களா, அப்படி சொல்ற விதத்துல நீங்க ஒரு மாறி இருக்கும்.
தண்ணி ஓடிட்டு இருக்கு, இந்த மின்சார மோட்டரை அணைச்சிருங்க, அணைக்கிறேன், அவர் சவுண்டா இருக்கு, இந்த அணைச்சிடுறேன், அது ரெண்டும் ஒண்ணுதான். அந்த வார்த்தையினுடைய விதம் இப்படிதான், அதுதான் மெதுன்றார். அப்ப நம்ம ஒரு சொல்லுக்கு பிரதியுத்தரம் சொல்லும் போது எப்படி சொல்லுகிறோம் என்பதை பொறுத்தான் மனிதர்களுக்கு கோபம் எழும்பும், அந்த கோபத்தை ஆற்றும். அப்ப சொல்லுகிற விதம் தான் நமக்கு முக்கியமாக இருக்கும். அப்ப பிள்ளைகளை கூப்பிட்டீங்கன்னா சில பிள்ளைங்க சொல்லும், இந்த வாரம் தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒண்ணுமே சொல்லாம இருப்பாங்க. ஒண்ணுமே சொல்லாம இருந்தா அவங்களுக்கு கோபத்தை எழுப்பும். கண்டிப்பா பதில் சொல்லாம இருக்காங்கல்ல, அது கோபத்தை எழுப்பிடும். அன்னைக்கு பதில் சொல்லும் போது இருக்கும், இந்த வர்றேன் அப்படின்னா கோபத்தை உங்களுக்கு எழுப்பிடும். இந்த வர்றேன் தாத்தா அப்படின்னா மெதுவா இருக்கு. சொன்ன விதம் இல்ல, பதில் சொல்லுகிற விதங்கள் மெதுவா இருக்கு. அப்ப பதில் சொல்லும் போதும் கூட நம்ம சரியான ஒரு ஆன்சரை சொல்லுவதற்கு நிதானம் நமக்கு தேவைப்படுது, நிதானம் தேவைப்படுது. இப்படிதான் நீங்க பேசி பழகுறீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துக்குள்ள சண்டை வராம கூட பார்க்க முடியும். பிள்ளைகளுக்குள்ள சண்டை வராம நீங்க மெதுவா அந்த வேலையை ஒன்னொன்னுக்கு பதிலளிக்கணும். சிலங்களை சொல்லுவாங்க, அந்த இது அந்த துணியை எடுத்து வச்சிருங்க, இவங்க வச்சுட்டு தான் இருப்பாங்க, வச்சு முடிஞ்சு வச்சு இந்த வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இல்ல வச்சிடுறேன் அப்படி சொல்ல மாட்டாங்க பாருங்க. அது உங்களுக்கு கோபத்தை எழுப்போம். ஏன்னா சொன்னதுக்கு அவங்க பதில் சொல்லாதது சரியான முறையா கூட இருக்காது. அப்ப நம்ம சொல்லும் போது அதுக்கு சரியான பிரதியுத்தரம் அளிக்கும் போதும் கூட நிதானம் இருக்கு, விவேகம் இருக்கு, ஞானம் இருக்கு. அந்த விதமாக கூட நம்ம பேச கத்துக்கணும். இப்போ ஒரு உதாரணத்தை நம்ம படிக்க போறோம். தாவீதுனுக்கு ரொம்ப கோபம் ஆயிட்டார். தாவீதுனுடைய கோபத்தை நாபால் மனைவி ஒரு விதமா ஆற்றினாங்க. அது எப்படி ஆற்றினாங்க பாருங்க. அது உண்மை நிலை, எது மாயத்தனமான நிலையும் கிடையாது. அவங்க சரியான முறையில் அவங்க ஆற்றுறதுக்கு தேவனுடைய சித்தத்தை உணர்ந்த ஒரு ஸ்திரீயாக இருந்தாங்க. 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த ஸ்திரீ பேசின விதம் ரொம்ப ஞானமான விதம், ஒரு விவேகமான விதம், ஞானியை போன்ற ஒரு விதம், விவேகமான விதம், எல்லாத்திலும் நிறைய காரியங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 23 இருந்து 34 படிங்க, சொல்றேன். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்தில் விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இப்பொழுதும் என் ஆண்டவனே, நீர் இரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரிக்கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்கிறேன். இப்பொழுதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆக கடவர்கள். இப்பொழுதும் உமது அடியால் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடே இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக. உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிறது. ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்தார் போல எரியப்பட்டு போவும். கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றால். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்ப்போம். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இப்போ தாவீது நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானிகளுடைய விவேகமான நிதானமா பேசுறவங்களுடைய வார்த்தை எதை சார்ந்து இருக்கும் என்பதுதான் பார்க்கிறோம். ஏதோ கோபத்திலேயோ
ஏதோ உச்சத்திலேயோ ஏதோ சாதாரணமா ஒரு வார்த்தையை நீங்க பேச முடியாதுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் நிதானித்து ஒரு ஆதாரங்களை வைத்து தான் பேசணும். இந்த ஸ்திரீ எப்படி பேசுறா பாருங்க. இப்போ தாவீது வனாந்தரத்துல அப்சலோமால விரட்டப்பட்டார். அப்போ நாபால் அபிகாயிலுடைய புருஷன். அந்த அபிகாயில் நல்ல ஸ்திரீ, இந்த நாபால் ஒரு முரட்டாட்டமான மனுஷன். அப்போ இப்போ தாவீது உணவு கேட்டாரு. உணவு கேட்ட உடனே என்ன கேட்டீங்கன்னா, அப்போ அந்த நாபால் சொன்னா, யாருன்னு நீ தெரியாது, உனக்கே என்னுடைய உணவு கொடுக்கணும் அப்படி சொன்னான். ஆனா இவன் சொன்ன காரியமானது, அந்த மிருகங்கள் எல்லாம் ஆடு மாடுகள் எல்லாம் தாவீதும் அவருடைய ஜோல்சரும் அந்த அந்த வனாந்தரத்தில் இருக்கிற நாட்கள்ல வனாந்தரத்தில் இருக்கிற நாட்கள்ல அது எல்லாமே பாதுகாப்பா மிருகங்களோ கள்ளர்களோ அகப்படாதபடி இவங்க ரொம்ப பாதுகாப்பா அதை பாதுகாத்துட்டாங்க. இப்ப தாவீது வனாந்தரத்தில் இருக்க ராஜா ஓடியாட்டாரு, ஒரு உணவு வேணும் அப்படின்னு கேட்கிறார். உணவு வேணும்னு கேட்ட உடனே இப்போ இவர் கோபமாயிட்டார். கொடுக்காதனால இவருக்கு என்ன ஆச்சு, இப்போ கோபமாயிடுச்சு. கோபமான உடனே காலையில விடியறதுக்கு முன்னாடி ஆடு மாடு எல்லாத்தையும் கொன்றுவேன்னு சொல்லிட்டார் தாவீது. நிச்சயமா கொன்றுவார். இது அவங்க வேலைக்காரங்க போய் என்ன சொன்னாங்க, வேலைக்காரங்க போய் நாபால்ட்டு அந்த அபிகால்ட்டு சொன்ன உடனே ராத்திரி நேரம், அந்த ராத்திரியிலே எழுந்துட்டான் பாருங்க. ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ இதெல்லாம் தாமதம் பண்ணக்கூடாது என்பதற்காக காலையில பார்த்துக்கலாம் அப்படி சொல்லாம அவ என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா, அவன் செய்கையை பாருங்க. 25:33 அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில முகங்குப்புற விழுந்து பணிந்து. முதல் காரியமானது, இப்ப புறப்பட்டு தாவீது வர்றாரு. வந்த உடனே அவ பார்த்துருச்சுன்னா கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில முகங்குப்புற விழுந்து முதல் பணிந்து கொள்றாங்க. ஒரு ஞானம். அடுத்த ஞானம் என்று கேட்டீங்கன்னா, அவளின் கோபத்தை ஆற்றும் பேச்சு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவன் பாதத்தில் விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும், உம்முடைய அடியாளுடைய வார்த்தையை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியால் உமது செவி கேட்க நான் பேசட்டும் உத்தரவு கேட்கிறான். நான் என்ன செய்ய போறேன், இப்பொழுது பாதத்துல விழுந்து, ஆண்டவனே இந்த பாதகம் என் மேல சுமரட்டும். என் புருஷன் பேசிட்டாரு, இது பாதகம் தான், நான் நியாயம் சொல்லல, என் மேல சுமரட்டும், அடியாளுடைய வார்த்தையை நீர் கேட்கும் பொருட்டும் உங்களுடைய அடியால் உமது செவி கேட்க நான் பேசட்டுமேன்னு சொன்னான். சரி, என்ன சொல்றா பாருங்க. தன் புருஷனின் மீறுதலை தாழ்மையாக ஒப்புக்கொண்டான். அது என் புருஷனா இருக்கிறான், அதனால நான் எதுவும் சொல்லாம போயிட மாட்டேன், இல்ல சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன், சரின்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லி அவ நிரூபிச்சு காட்டல. அவ என்ன சொன்னான்னா, தன் புருஷனின் மீறுதலை தாழ்மையாக ஒப்புக்கொண்டான். 25ஆம் வசனத்துல, என் ஆண்டவனாகிய நீர் நாபாலினும் இந்த பேலியாளின் மனுஷன், பேலியான பொல்லாத மனுஷன், தான் புருஷனையே அவ ஒரு பொல்லாத மனுஷன் சொல்றான். சொல்லி பாரு, இருக்கிறத சொல்றதுல என்ன தப்புங்க? அவ அப்படிதான் நடந்துகிட்டான், அது அப்படியே சொன்னான். அதனால அவ என்ன சொன்னா, என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷன் ஒரு பொருட்டாக என்ன வேண்டாம், அவன் பெயர் எப்படியோ அப்படியே இருக்கிறான், அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியம் இருக்கிறது, உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை என்று சொல்லி அவன் புருஷனுடைய பேச்சையும் தன்மேல் போட்டுக்கொண்டு என்ன செய்தான், அவன் என்னை தப்பா எடுத்துக்காதீங்க அப்படி சொல்லி அவன்கிட்ட கேட்டான். இந்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. நல்ல உயர்பட்ச கோபத்துல இருக்காங்க, அவங்க அப்படியே தன்னை தாழ்த்தி உண்மை என்ன நிலவையோ அதை அப்படியே பேசுறாங்க. அப்ப கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து கொண்டதை அறிக்கையிட்டு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் தன் புருஷன் போல ஆக கடவர் என்று சொன்னாங்க. இப்போ 26ஆம் வசனத்தை வாசிங்க. 26 மீண்டும் வாசிங்க. இப்போதும் என் ஆண்டவனே, நீர் ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரிக்கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்கிறேன். இப்பொழுதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆக கடவர்கள். பாருங்க, திரும்ப திரும்ப தன்னுடைய புருஷனை சொல்லிட்டே இருக்கான். இது உம்முக்கு விரோதமா என்ன ரத்த சிந்தனை வரவும் உம்முடைய நீதியை சரிக்கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு தேடுகளும் யாரை போல ஆகணுமா, நாபாலை போல ஆக கடவர்கள். நாபால் எப்படிப்பட்டவன்? கெட்டவன். உமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் இப்படி ஆக கடவர்கள். எப்படி ஆவான்னு தெரியல. பிறகு ஒருவேளை
உணர்த்து விட்டதோட சொன்னாலா இல்ல சாதாரணமா சொன்னாலும் தெரியல. இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிற்பாடு அவ கேட்கிறா, கொண்டு வந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளும்படி அவ கேட்டான். இதெல்லாம் வந்த உடனே கொடுக்கல. இவனுடைய கோபத்தை தணிக்கிறது மாதிரி சில வார்த்தைகளை சொல்லிட்டு, உண்மை வார்த்தை சொல்லிட்டு, பொய்யா சொல்லாம 57 வசனத்துல 27 வசனத்துல, இப்போதும் உமது அடியால் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக. ஒருவேளை அதிக பணம் கொடுத்ததுக்காக நம்ம ஏற்றுக்கொள்றோம் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. ஏற்றுக்கொள்வதற்கு அவாழ்ந்துட்டோம். ஏற்றுக்கொள்றவங்களுக்கு மனநிலை வேணும். கொள்றவங்க சரியான மனநிலை இருந்தாதான் ஏற்றுக்கொள்வாங்க. அதுக்கும் நம்ம கெஞ்சணும். சில நேரங்கள்ல நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கிறது அப்படின்னு கொடுத்ததுக்காக எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு எல்லாரும் நினைக்க முடியாது. எல்லா மனுஷங்களும் அப்படி இல்லை. பாருங்க, அது சரியானதா சரியில்லாததா, வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வாங்குறவங்க தான் தீர்மானிக்கணும். கொடுக்கறவங்க இல்ல. கொடுக்கறவங்க நினைப்பாங்க நம்ம இவ்வளவு கொடுக்கறோம்ல வாங்கிக்கிட்டா என்ன அப்படி நினைப்பாங்க. அப்படி இல்ல, வாங்குறவங்க நினைப்பாங்க யார்கிட்ட வாங்குறவங்க நினைப்பாங்க. பாருங்க, அதுக்கும் தயவு வேணும். அப்ப சொன்னாங்க, இப்போதும் உமது அடியால் என் ஆண்டவன் கொண்டு வந்த காணிக்கை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக. இன்னும் சொன்னா பாருங்க, அவள் 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 என்ன சொன்னா 28 வசனத்துல, உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். அவ என்ன பாதகம் செஞ்சா? அவ என்ன பாதகம் செஞ்சா பாருங்க, எனக்கு தெரியல. ஒருவேளை சரியான நிலையில இல்லையா, என்ன செஞ்சால், லேட்டா வந்துட்டாளா, தாமதமா வந்தாளா, எது எனக்கு தெரியல. ஆனாலும் அடியாளின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீ உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் காணப்படக்கூடாது. அவருடைய யோசனை பாருங்க, உம்முட்ட பொல்லாப்பு காணப்படக்கூடாது. எங்க மேல நீ கோபமாயிட்டீன்னா உம்முட்ட பொல்லாப்பாயிடும். நீ யுத்தங்கள் நடத்தணும், தேவனுக்கு வேலை செய்யணும் என்று என்ன செய்தாங்க, அப்படியே சொன்னாங்க. அப்ப இது என்ன சொல்ல, எவ்வளவு அருமையா பேசுறா பாருங்க. தாவீதுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களுக்கு என்ன நடக்கும் என்று பேசினான். 25, 29 வாசிங்க. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக. உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்மா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். உம்முடைய சத்துருக்களின் ஆத்மாக்களோ கவனில் வைத்து எரிந்தார் போல எரியப்பட்டு போகும். எப்படி அருமையா பேசுற பாருங்க. இந்த ஞானம்லாம் நம்முடைய ஸ்திரீகள்கிட்ட யார்ட்டையும் நான் பார்த்ததில்லை. முழு பெரிய ஒரு அருமையான ஒரு ஞானம். உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளவருடைய கட்டில் கட்டப்பட்டிருக்கும். உம்முடைய சத்துருக்களுடைய ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்தார் போல எரியப்படும் சொல்லி தாவீதை அந்த கோபத்தை சாந்தப்படுத்துற வார்த்தையிலே பேசுறாங்க. உண்மையிலே அது நீதியான வார்த்தை. அப்ப தாவீது இன்னும் விசுவாசிக்கிறா பாருங்க. தாவீது அதிபதியாக நியமிக்கப்படும் போது அவளை நினைக்கும்படி கேட்டுக்கொள்றான். நீ ஒரு நாள் ராஜஸ்தானத்துக்கு போய் திரும்ப நீ வரும்போது என்ன நினைச்சுக்கிறோம், அது 30, 31 வாசிங்க. கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழிவாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றால். ஏற்கனவே அவர் ராஜாவா தான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காரு. சவுல் ராஜாவா இருக்கும் போதே அபிஷேகம் பண்ணப்பட்டாரா? அப்பவே அபிஷேகம் பண்ணப்பட்டாரு. ஆனா அவளுக்கு தெரியுமோ தெரியலையோ, இஸ்ரவேலில் வெளிப்படையா நியமிக்கப்படும் போது என்ன நினைச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி இன்னும் மேம்பட கண்டிப்பா அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? நீங்க ஒருத்தர் நீங்க வர்ற பேசுறவங்க என்ன பேசுறாங்க, வருங்கால அமைச்சர், வருங்கால முதலமைச்சர், இப்படி சொல்லிட்டே இருப்பாங்க பாருங்க. அப்ப இப்படி சொல்லும் போதே சந்தோஷமா தான் இருக்கும் பாருங்க. அது உண்மையிலேயே விசுவாசித்து சொல்லும் போது இன்னும் சந்தோஷமா இருக்கும். அது பொய்யான வார்த்தை கிடையாது, அது உண்மையான வார்த்தை. இவங்க எல்லாம் சொன்னது நடக்கிற வார்த்தை. அது நினைப்பையாக சொன்னாங்க. இந்த வார்த்தைக்கு அவர் யாருக்கு நன்றி சொன்னாங்க? அபிகாயிலே ரொம்ப ரொம்ப நன்றி, நீ ரொம்ப ரொம்ப சொல்லி அவளுக்கு சொன்னாரா, யாருக்கு சொன்னாரு பாருங்க. 25:30 மன்னிக்கணும், 25:32. அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது யாருக்கு நன்றி சொன்னாரு?
தேவனுக்கு. நாம இப்படிதான் இருக்கணுங்க. பாருங்க, நாம நினைச்சு அபிகாயில பயந்து போய் புறப்பட்டு வந்துட்டான் நாம நினைச்சுக்கிட்டோம். அப்படிதான் இருக்கு. அந்த செய்தியை பார்த்தீங்கன்னா, அபிகாயில் ஐயோ விடியற்கு முன்னாடி கொன்றுவாங்க அப்படி வேலைக்காரங்க சொன்னாங்க. ஆனா அவ உடனே புறப்பட்டு வந்தா இவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு? நான் தீமை செய்யாதபடி கர்த்தர் உன்னை அனுப்பி என்னை சந்திக்க அனுப்பினார் என்று புரிந்து கொண்டார். இந்த ஞானிகளுடைய வார்த்தைகளை எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. தேவனை புகழ்றது மாதிரியே இருக்கும், தேவனுடைய சிறுதை உணர்ந்து கொள்றது போலவே இருக்குமே தவிர மனிதனை சார்ந்து இருக்காது. நான் எனது அப்படி இருக்காதுங்க. தேவன் இப்படி என்னை நியமித்திருக்கிறார், தேவன் உன்னை எனக்கு அனுப்பியிருக்கிறார், என்னை தீங்கு செய்யாதபடி அனுப்பியிருக்கிறார். அப்பொழுது தாவீது அபிகாலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளையும் ஆசீர்வதிக்கிறார். 33 வசனம் சொல்றாரு, நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக, என்னை நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கு என் கையிலே பழிவாங்காதபடிக்கு இன்றைய தினம் என்னை தடை பண்ணினபடியால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. சந்திக்க வரலைன்னா என்ன ஆகும் பாருங்க. சொல்றாரு 34 வசனத்துல, நீ தீவிரமா என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுதுபடி மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடு வைக்கப்படுவதில்லை. மொத்தம் போயிருக்கும். அப்போ அபிகாயிலின் ஆவிக்குரிய எந்த முகத்தை பார்த்தாருங்க? இது 35 வசனத்தை பாருங்க. அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான். கேள்விங்க, அபிகாயிலுடைய பூமிக்குரிய முகத்தை பார்த்தாருங்க, ஆவிக்குரிய முகமாங்க? பூமிக்குரிய வகையில அபிகாயில் ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்லி அவர் பார்த்தாரா? அதே சொல்லுது. இவருடைய ஆவிக்குரிய முகம் இங்க எப்படி இருந்ததுங்க? இதுவரைக்கும் நான் படிச்சமே, அதான் ஆவிக்குரிய முகம். அப்ப இந்த ஆவிக்குரிய முகத்திற்காக என்ன செய்தார்? இப்போ முகத்தை பார்த்து இப்படி இப்பொழுது தப்ப விட்டாருங்க. இந்த நற்குணமான நல்ல குணசாலியான ஒரு ஞானமான நிதானமாய் பேசக்கூடிய இந்த வார்த்தைகள் பேசக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கணும். அது ஞானமான வார்த்தை. இப்படி பேச பழகணும் நம்ம. அப்ப இனிய சொற்கள் எப்படி இருக்கும்? நீதிமொழிகள் 16:24 இனிய சொற்கள் தேன்கூடு போல ஒழுகும், ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு அது மருந்துன்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஞானியாக இருந்தால் எப்படிப்பட்ட வார்த்தையை நாம் பேசணுங்க? தேவனை அறிந்து கொள்வதற்காக நாம் பேசணும். நீதிமொழிகள் 15:2 வாசிங்க, முடிப்போம். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும். இப்போ நாம் முடிவுக்காக வந்திருக்கிறோம். நாம் ஞானியாக இருந்தால், விவேகியாக இருந்தால் நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசணும்? முதலாவது தேவனுடைய அறிவை தான் பேசணும். நீங்க என்ன வார்த்தை பேசுங்க? ஒரு ஆதாரத்தை வச்சுதான் பேசணும், சும்மா இல்ல. தேவனுடைய ஆதாரங்களை வச்சுதான் நீங்க ஒரு வார்த்தையை பேசணும். வெளியே பேசும்போதே அது மனுஷனுடைய பார்வையில தவறா இருந்துக்கலாம், இருந்து போகுது, அது அவங்க புரிந்து கொள்ளுதல். இயேசு ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய ஆதாரங்களை வைத்து தேவன் என்ன பேசினாரோ அதையே பேசினாரு. எத்தனை மனிதங்களுக்கு அது புரிஞ்சுதுங்க? நிறைய பேருக்கு புரியல. அதுக்காக அவர் இயேசு தப்பா பேசிட்டாரா? அல்ல. நாம் பேசுவதற்கும் சொல்லுவதற்கும் ஆதாரம் இல்லாத, அறிவில்லாத ஒரு வார்த்தையை பேசவே கூடாது. நாம் ஞானியா இருந்தால் தேவனுடைய அறிவை பேசணும். கலாத்தியர் 1:10 உங்களுக்கு, நான் மனிதனையா அல்லது தேவனையா, யாரை நாடி போதிக்கிறேன்? நீங்க யாருக்கு பிரியமா பேசுறீங்க? மனுஷனை பிரியப்படுத்தும் பேச முடியுங்க? பேச முடியுமா? முடியுமே. மனிதனை பிரியப்படுத்தி கூழாக்குறதுக்கு உங்களுக்கு பேச தெரியாதா? அருமையா பேச தெரியும். மனிதனை எப்படி பிரியப்படுத்தலாம், இந்த குடும்பத்தை எப்படி பிரியப்படுத்தலாம், அது உங்களுக்கு என்ன விளைச்சலை தரும்? என்ன தேவன்கிட்ட பலனை தரும்? ஒரு பலனையும் தராது. பாருங்க, மனிதனுக்கு நீங்கள் பிரியமாய் பேசுவதை விட கலாத்தியர் 1:10 சொல்றாரு, நான் தேவனையா மனுஷரையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்தவனா இருந்தாலும் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. இப்ப மனுஷனை பிரியப்படுத்தும்படி நான் பேசவே கூடாது. யோபு நண்பர்கள் கூட மனுஷனை பிரியப்படுத்த பேசலங்க. யோபுவே, நீ எப்படியாவது பாவம் செஞ்சிருப்ப, கொஞ்சம் மாத்திக்க அப்படின்னு சொன்னாங்க. தவறாய் பேசினாலும் கூட மனுஷனை பிரியப்படுத்தும்படி அவங்க பேசுன மாதிரி எனக்கு தெரியல. அவங்க பேசுறது கூட யோபுக்காக பேசினாங்க, தேவனுக்காக அந்த காரியங்களை திருத்திக்க மாத்திக்கணும் பேசிட்டே இருந்தாங்க. அப்ப நம்ம பேசுற செயலானது மனிதனுக்காக பேசக்கூடாது, தேவனுக்காக பேசணும். இன்னும் அவங்க இடிப்பதற்காக அல்ல, ஊன்ற கட்டுவதற்காக பேசணும். 1 கொரிந்தியர் 13:10 ஆனதால் இடித்து போடவல்ல, ஊன்ற கட்டவை கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாதபடி நான் தூரமாயிருந்தவைகளை எழுதுகிறேன். இயேசு பேசினார். அப்போ இயேசு பேசணும்னா கடினமான உபதேசம் நாங்க போகிறோம்னா இயேசு இடிச்சு போட்டாரா?
அப்படி புரிஞ்சுக்கலாமா நம்ம? இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பாங்க? நாங்க போறோம்னாங்க. பாருங்க, நீங்க பேசுறது மனிதனுக்கு ஏதோ புரியாம இருக்கலாம், ஆனா நாம இடித்து போடுறதுக்கல்ல, ஊன்ற கட்டவே நாம பிரயாசப்படணும். அப்போ இது பவுல் பேசின வார்த்தைகளை இது அற்பம் சொன்னாங்க, அதுக்காக பேசாம இருக்க முடியாதுங்க. ஆனால் அவர் பேசிட்டே இருந்தாருங்க. அவர் சொன்னாரு, நான் ஊன்ற கட்டவே பிரயாசப்படுகிறேன், பிறனுடைய பக்தி விருத்திக்கு எதுவா வேலை செய்யணுங்க. ரோமர் 15:2-3. நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு எதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்கடவன். படிங்க. நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். அப்ப நம்ம தேவனுடைய அறிவு என்ன அறிவுன்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்களை பக்தி விருத்திக்கு ஏதுவாக ஆக்குகிறோமா? பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தையா? அதை நீங்க பேசிக்கிட்டே தான் இருக்கணும். சகலத்தையும் பக்தி விருத்திக்காக செய்யணும். 2 கொரிந்தியர் 12:19 சொல்றாரு, நாங்கள் யோக்கியர் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ, தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். ஒரு வார்த்தையை பேசணும்னா அது அதனுடைய நோக்கம் என்னங்க? நிச்சயமா இருக்கு. ஒரு வார்த்தை ஒருவருக்கு தூஷணமா தெரியலாம், ஒருத்தர் கெட்டதா தெரியலாம், ஆனா அது பக்தி விருத்திக்கான வார்த்தை. அது பக்தி விருத்திக்கான வார்த்தை எப்படி என்று கேட்கணும். நீங்க பேசுனீங்களே, இந்த வார்த்தை எனக்கு அது கெட்டதா தெரியுது, உங்களுக்கு நல்லா, ஒருத்தருக்கு நல்லதா தெரியுது, ஒருத்தர் கெட்டதா தெரியுது. அப்ப நல்லா தெரியவர் எப்படி நல்லது சொல்லி கொடுக்கணும், கெட்டதா தெரியவர் எப்படி கெட்டதா இல்லைன்னு சொல்லி தரணும். பக்தி விருத்தி இருக்கணும். அந்த வார்த்தையில பக்தி விருத்திக்காக தான் பேசப்பட்டதா என்று அதுக்கான ஆதாரங்களை அவங்க காட்டணும். அப்ப சொல்றாரு பாருங்க, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காகவே செய்கிறோம். எபேசியர் 4:29, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசுங்கள். அப்ப கேள்வி என்னவென்றால், ஞானிகள் நாவு அறிவை உபயோகப்படுத்தும். அது யாருடைய பார்வைங்க? அந்த அறிவு தேவனுடைய பார்வை. நம்முடைய பார்வையில நம்ம நல்ல அறிவா கூட இல்லாம இருக்கலாம், நம்முடைய பார்வையில அது ஒரு நல்ல பேச்சா கூட இல்லாம இருக்கலாம். ஆனா தேவனுடைய பார்வையில அது நல்ல பேச்சு என்று என்ன ஆதாரங்களை வைத்து சொல்லுகிறீர்கள்? இதெல்லாம் நம்ம தீர்ப்பு செய்யாம கேட்கணும். தீர்ப்பு செய்யாம கேட்கும் போது, தீர்ப்பு செய்யாம கேட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். ஆனா தீர்ப்பு செய்தீங்கன்னா ஒரே பேச்சுல முடிச்சுட்டு வந்துடப்படும். அப்ப தீர்ப்பு நம்ம செய்யாம, இது பேசப்பட்டது, இது நல்ல அறிவான வார்த்தையா, அறிவுள்ள வார்த்தை இல்லையா, விவேகமான வார்த்தையா, ஆரோக்கியமானதா, நிதானமாய் பேசப்பட்டதா, விவேகமான வார்த்தையா, இது எலும்பை மகிழ்ச்சியாக கூடியதா, இல்ல துக்கப்படுத்தக்கூடியதா, இதெல்லாம் நமக்கு வார்த்தை. பாருங்க, இயேசு பேசின அந்த வார்த்தைகள்லாம் சிலரை துக்கப்படுத்தினது, சிலரை காயப்படுத்தினது, சிலரை அனுப்பி விட்டுச்சு, சிலரை உள்ளே கொண்டு வந்தது. அப்ப அது வார்த்தை தான் என்ன? எல்லாத்துக்கும் எல்லாம் பக்தி விருத்திக்கு எதுவான. அப்ப அவர்கள் புரிந்து கொண்ட விதங்கள் தான் அப்படி. அவள் சரியாய் புரிந்து கொண்டிருப்பாரானால் உள்ளே வந்திருப்பார்கள். அப்ப இந்த வார்த்தை ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ மதியினத்தை கக்கும். அப்ப நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஞானமான, தேவனுடைய அறிவு நிறைந்த, ஆரோக்கியமான, குளிர்ந்த வார்த்தைகள், இனிமையான வார்த்தைகள், கட்டுவிக்கும் வார்த்தைகள், பக்தி விருத்தி அடையக்கூடிய வார்த்தைகள். இவைகளையும் நம்ம என்ன செய்யணும்? தொடர்ந்து பேசணும். ஊன்ற கட்டுகிற வார்த்தைகளை பேசணும். மனிதங்க தேவ ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. இயேசுவை ஏன் சிலுவையில் அடிச்சு போட்டாங்க? பரிசேயர்கள், வேதபாரகர்கள், ஆசாரியர்கள் ஏன் சிலுவையில் அடிச்சுட்டாங்க? அறியாமல். எவ்வளவு காலம்? பல ஆண்டு காலமா ஆசாரியனா இருக்காங்க, அறியல். அப்ப இயேசுடைய தாய் தகப்பன் எத்தனை வார்த்தைகள் அறிந்திருந்தார்கள்? அறியவில்லை. இயேசுவின் சகோதரர்கள் எத்தனை வார்த்தைகள் அறிந்திருந்தார்கள்? அறியவில்லை. எத்தனை ஞானிகள் அறிந்திருந்தார்கள்? அறியவில்லை. பாலகரும் தாழ்மையான மக்களுமே தேவனுடைய வார்த்தைகளை அறிந்திருந்தார்கள். நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்க போறாங்க? பாலகரா இருக்கீங்களா? குழந்தைகளா இருக்கீங்களா? நாம் குழந்தைகளா இருக்கும் பொழுது தேவன் அதை நமக்கு ஆலோசனைகளை தருவார். நாம் அறிவை உபயோகப்படுத்துவோம், பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இதோ பிதாவே, வாரத்தின் இடைப்பட்ட நாளிலே உங்கள் பிள்ளைகளால் எங்களை ஒன்று கூட்டி வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்க்கவும், அங்குள்ள புத்திமதிகளை கற்றுக்கொள்ளவோ நீங்கள் கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி பிதாவே. கூடி வந்த யாவரையும் ஆசீர்வதியும். விசேஷமாக கிறிஸ்து இயேசுவின் பிள்ளைகளாக இருக்க நாங்கள் உலகத்துக்கு உப்பாகவும் உலகத்துக்கு வெளிச்சமாகவும்
மலை மேலே இருந்திருக்க பட்டம் மறந்திருக்க மாட்டாது என்ற வகையில் அநேக புறஜாதி இடத்துல நாங்கள் நற்கரைகள் செய்வோம். பிதாவாக தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். இந்த வகுப்பு எங்களுக்கு உதவிக்கார முடியும் இருக்கும்படியாக உதவி செய்யும் பிதாவே. தாசனை ஆசிரியம், கூடி வந்த பிள்ளைகளை எவ்வாறு ஆசிரியம். இந்த சிறு ஜபத்தை ஆண்டவர் அறிவு மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.